ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம் கிச்சன். இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்து அல்வா தாங்க செய்ய போகிறோம். நமக்கு கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாம் இருக்கும்போது உளுந்து வச்சு இந்த மாதிரி அல்வா மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டா போதுங்க. கண்டிப்பாக நமக்கு உள்ள வலியெல்லாம் பறந்து போயிடும். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இந்த உளுந்து அல்வா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது தோல் உளுந்து கூட சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ அதே கப்பில் உளுந்து எடுத்த அதே கப்பில் அரை கப்பு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வர நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வாசனை வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா ஆறி வர்றதுக்குள்ளே நம்ம வெல்லம் காய்ச்சி எடுக்க போகிறோம். உளுந்து எடுத்த அதே கப்பில் 1.5 கப்பு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஸ்வீட்டு மிதமாக சாப்பிடுவோம், அதனால் 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு நல்லா கூட சாப்பிடுவீங்கன்னா 2 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 கப்பு தண்ணியும் சேர்த்து வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் பாகுப்பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க, வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த வெல்லம் தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் அல்வா காய்ச்ச போகிறோமோ அதே பாத்திரத்தில் வெல்லம் தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா ஆறி வரட்டும். இந்த வெல்லம் தண்ணி நல்லா ஆறணும். அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த உளுத்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கொரப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வெல்லம் தண்ணியும் ஆறி வந்தாச்சு. இந்த அரைச்சி எடுத்த இந்த பவுடரை இந்த வெல்லம் தண்ணியில் சேர்த்து விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வெல்லம் தண்ணி சூடாக இருக்கும் போதே நம்ம போட்டு கலந்து எடுக்கும் போது அங்கங்கே கட்டி தட்டி போயிடும். அதுக்காக தான் நம்ம தண்ணி ஆற வச்சுட்டு அதில் கலந்துக்கிறோம். இப்போ நல்லா கரைச்சி எடுத்ததும் இது நல்லா கலந்து ஒன்று சேர்ந்து வந்தாச்சுங்க. இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட இந்த பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து நல்லா கெட்டிப்பட்டு வரும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஆனால் அடியில் பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உளுந்து எடுத்த அதே கப்பில் 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நம்ம இதுக்கு தண்ணி ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் இந்த உளுந்தெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். கூடவே சுவையை கூட்டி கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இது நான்ஸ்டிக் பேனில் செஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு கூட ஒட்டாதுங்க. நான் ஸ்டீல் கடாயில் செஞ்சுருக்கேன். அப்போவே எப்படி சுருண்டு வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட உளுந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். விட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கேக் டின்னோ இல்லை பிளேட்டோ எதில் வேணாலும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி லேசாக எண்ணெய் தடவிட்டு எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். விட்டுட்டு நான் அலங்காரத்துக்காக வெள்ளை எள்ளு வறுத்தது சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், எப்படி சுருண்டு விழுந்துடுச்சு அல்வா. இப்போ இந்த அல்வாவை இந்த கேக் டின்னில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சமப்படுத்திடலாம். நல்லா எல்லா பக்கமும் ஒரு ஸ்பூன் வச்சு, நான் ஸ்பூனில் பின்பகுதியில் ஆயில் கூட தடவலைங்க, அப்படியே வச்சேன். இது கையில் மாவு நல்லா வெந்ததும் கையில் ஒட்டவே ஒட்டாது. திரும்பவும் மேலேயும் மேல் பக்கமும் நான் அலங்காரத்துக்காக எள்ளு லேசாக அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா ஆறி வரணும்.
பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா இறுகி வந்துடுச்சு. இப்போ மேலே ஒரு பிளேட்டு வச்சு இந்த மாதிரி லேசாக கவிழ்த்தி தட்டவே வேணாங்க, கவிழ்த்தி எடுத்தாலே போதும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்குங்க, ஹெல்த்தியானதும் கூட. கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உளுந்து வச்சு அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.